அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் வேஜ் போர்டு. சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில நேரங்களில் பெருவினாக்கள்லையும் கேட்குறாங்க. ஊதிய வாரியம். ஊதிய வாரியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜ் போர்டு என்பது மூவகை குழு ஆகும். ஏதோ 3 வகையான குழு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன குழு? அதில் தொழிலாளர்கள், முதலாளிகள், அரசாங்க பிரதிநிதிகள் இருப்பர். முடிஞ்சு போச்சா? 3 வகையான குழுக்கள் அதில் இருக்கும். அதில் எத்தனை நம்பர்ஸ்ன்றது தெரியல நம்மளுக்கு. அதில் ஒரு 3-4 பேர் கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழுனாவே அப்படி தானே. இதன் நோக்கம் என்னவென்றால், தொழில்துறைக்கேற்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான தொழில் செய்வாங்க. அந்த துறைக்கேற்ப ஊதிய விகிதங்களை பரிந்துரை செய்வது. இதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான வேலையே. ஒரு தொழிற்சாலைனா சும்மா கிடையாது. தொழிற்சாலையை ஆரம்பிச்சிட்டதுலேருந்து அது ப்ரொடக்ஷன் வெளில போகிற வரைக்கும் இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா, தொழிலாளர்களை பார்த்திங்கன்னா வேலைக்கு அமர்த்தணும், ஸ்டாண்டிங் ஆர்டரை கொண்டு வரணும், அவர்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ட்ரேட் யூனியன், இந்த மாதிரி இவ்வளோ வேலைகளை தாண்டி வரக்கூடிய இந்த விஷயம்தான் வேஜ் போர்டு. மிக மிக முக்கியமான டாப்பிக்கும் இது தான். ஏன்னா அனைவரும் சம்பளத்திற்காக தான் வேலை பார்க்குறாங்கன்றதை நினைவில் வச்சுக்கணும். அதே போல் முதலாளிகள் பார்த்திங்கன்னா லாப நோக்கத்தோடு வேலை செய்கிறாங்க, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த வேஜ் போர்டு இயங்கும். மூவகை குழு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ் இதில் இருப்பார். அதாவது முதலாளிகளுடைய பிரதிநிதித்துவவாதிகள் இருப்பாங்க இதில். அதே போல் ஒர்க்கர்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இண்டிபெண்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல், இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த குழுவை வந்து வழிநடத்தி செல்வாங்க. இந்த குழுவில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் வழிநடத்தி செல்வது யாருன்னு பார்த்திங்கன்னா சேர்மேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜாகவும் இருக்கலாம், இல்லைனா சீனியர் சிவில் சர்வெண்ட்டாகவும் இருக்கலாம். இவங்க 3 பேர் பேசுகிறத வேடிக்கை பார்ப்பாங்க. அதற்கு தகுந்தாற் போல் இவர்கள் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது மூவகை குழு தான். ஆனால் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா 4 வகையான நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஒருத்தர் எம்ப்ளாயர்ஸ், 2வது ஒர்க்கர்ஸ், 3வது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், 4வது தான் இந்த சேர்மேன். இவர்களுடைய கண்காணிப்பில் இந்த வேஜ் போர்டு இயங்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் தெளிவாக எழுதுங்க. வேஜ் போர்டுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, டிஸ்கஸ் ரேஷியோ ஆஃப் வேஜஸ். எந்தெந்த தொழிற்துறைக்கு என்னென்ன வேஜஸ் வந்து சம்பளத்தை வந்து நிர்ணயம் செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு வாட்ச் கம்பெனி அவர்களுடைய தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குதுன்னா இது எவ்வளோ சிறிய பொருள் இது. ஆனால் ஒரு கார் கம்பெனி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொழிலாளருக்கு 8,000 தான் சம்பளம் கொடுக்கும். எப்படி இவ்வளோ பெரிய ரேஷியோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்குண்டான செலவினங்கள் அதனுடைய காஸ்ட்டு, இதற்குண்டான செலவினங்கள் அதற்குடைய காஸ்ட்டு, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் வேஜ் போர்டில் ஊதிய நிர்ணயம் செய்வார்கள் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. அதே போல் இந்த வேஜ் போர்டு ஆல் ஆர் ஈக்குவல். இந்த வேஜ் போர்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா சமமான நபர்களாக தான் பார்க்கப்படுகிறது. ஒர்க்கர்ஸ்ன்றதுனாலேயோ இல்லை எம்ப்ளாயர்ஸ், அதாவது எம்ப்ளாயர்ஸ்ன்றதுனாலேயோ அவர்களை விகிதாச்சாரம் அடிப்படையில் பார்ப்பது கிடையாது. எல்லாருமே இந்த இடத்துல அவர்களுடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது மிக எளிமையாக புரிய வரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் லிமிடெட் இந்த கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்க. நானே வச்சுக்கிட்டுமான்னு கேட்குறீங்களா? நீங்களும் வச்சுக்காதீங்க. இந்த கேஸ் ஸ்டடி அதற்கு மாறாக எழுதிருங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன். நான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1958 சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய வாரியம் வந்து சட்டப்பூர்வமான ஒன்று அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை கொடுக்குறாங்க. வேஜ் போர்டு இஸ் ஏ லீகல் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொழிலாளியுடைய நலனை பாதுகாக்கிறதுல இந்த வேஜ் போர்டு பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை இந்த கேஸ் ஸ்டடியில் வழங்கிடுறாங்க. அதனால் இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்ல மதிப்பெண்களை பெறலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.